முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து நெற்றியில் விபூதியுடன் சுற்றும் திருமாவளவன் அவர்கள் அவர் செல்லும் அனைத்து மீட்டிங்லையும் நெற்றியில விபூதியோட அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் விபூதியை பூசி விட்டுறாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க. அடுத்தது மதுரையில் முருகர் மாநாடு, கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைந்ததிலிருந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் கடுமையான பீதியில் இருக்காரு. சமீபத்தில் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் நான் திருப்பரங்குன்றத்தில் வேண்டுமென்றே விபூதி அழிக்கவில்லை, அந்த தலையில் ஏதோ வேர்த்த மாதிரி இருந்தது, அப்படி அழிக்கிறப்ப அழிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமாக விளக்கம் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. திருப்பரங்குன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன். இப்போது கோவிலை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள், மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே கருவறைக்குள்ளே இருக்கிற முருகனை அந்த குடைவரை கோயிலாக உள்ள அந்த குகையில் முருகனை பார்க்க இயலவில்லை. வெளியே ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற முருகன், தெய்வானை உள்ளிட்ட இதர தெய்வங்களை தரிசனம் செய்ய அனுமதித்தார்கள். பூஜை செய்து எனக்கு திருநீர் பூசினார்கள். கழுத்தில் எனக்கு மாலை அணிவித்தார்கள். தலையில் பரிவட்டம் கட்டினார்கள். உடன் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் முருகனை தரிசித்தோம். ஏறத்தாழ 1 மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம். ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல பேர் என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும். வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த முருகர் மாநாடு முடிந்ததிலிருந்து தற்போது திருமாவளவன் அவர்கள் கோவிலிலோ அல்லது ஏதோ ஒரு சன்னதியிலோ தெரியல, அங்க எல்லாருமே விபூதிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் விபூதிட்டு இருக்காரு. அந்த கோவிலில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. முருக பக்தர் மாநாட்டில் நம்ம அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களை கிழித்து தொங்க விட்டுருப்பாரு. திருமாவளவன் அப்படிங்கிற பேரை கூட சொல்லாம ஒரு MP, அதுதான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி உங்க பேரெல்லாம் சொல்றதுக்குலாம் நீங்க யோகியதே கிடையாது. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கடுப்புல திருமாவளவன் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு. அம்மா செல்ஃபி கேட்கிறான். நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறான். இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்து இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த முறை இவங்க எல்லாம் ஓட்டு கேட்க வரப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய முருக பக்தர்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த ஸ்பீச்சை பார்த்ததுல இருந்து தான் திருமாவளவன் அவர்கள் பயந்து நடுங்கி போய் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவர் அந்த விபூதி வைத்துக் கொள்ளும் இந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் முருக பக்தர்களுடைய மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைஞ்சது. எங்க முருக பக்தர்கள் மாநாடு நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்ததுன்னா, திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலில் போயிட்டு விபூதி அடித்து முருக பக்தருடைய மனசை துன்புறுத்துவீங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் நம்மளுடைய ஹிந்து மத உணர்வே இல்லாமல் முருக பக்தர்கள்லாம் ஜடம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு முருக பக்தர் நினைச்சாலும் ஒரு ஓட்டு கூட திமுக கூட்டணிக்கும் விழாது அப்படிங்கிறத இந்த தேர்தலில் முருக பக்தர்கள்லாம் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். இனி வரும் எந்த தேர்தலையும் உங்களுக்கு ஓட்டே கிடையாது. திருமாவளவன் அவர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.